ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரும் நம்மளோட சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் செட்டப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். வழக்கம் போல் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். என்ன ப்ராடக்ட்டுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்துடலாமா? என்ன ப்ராடக்ட்டு நான் சொல்லிடுறேன். லைட்டர் தான் வாங்கியிருக்கோம். இருங்க, லைட்டர் வந்து தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. கேஸ் லைட்டர், அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக கேஸ் திருப்பி சொல்லணும். எலக்ட்ரிக் லைட்டர் வாங்கியிருக்கோம். அதை தான் இப்போ அன்பாக்சிங் பண்ணுறோம். பழசு வந்து ரொம்ப பழசாகிடுச்சு, அதனால் பழசு ரொம்ப பழசாகவும் என்ன ஆகும். ஓகே விடுங்க, கண்டுக்காதீங்க. அது பழசானனால புதுசாக ஒன்று வாங்கியிருக்கோம். அமேசானில் பார்த்து நாங்கள் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அமேசானில் ரேண்டம் கலர் தான் வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால் என்ன கலருன்னு பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். இதோ உங்களுக்கு கலர் தெரியுதா? அதோ ப்ளூ கலர் பார்த்துட்டிங்களா? கண்டிப்பாக இல்லை, ஏமாந்தீங்களா? நானும் அப்படி தான் ஏமாந்தேன். ப்ளூ கலர் பாக்ஸ் தான் வந்திருக்கு. அதுக்குள்ளே தான் வந்து கலர் என்ன கலர் லைட்டர்னு தெரில. இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் தான் ப்ளூ கலரில் இருக்குது, பார்த்தீங்களா? ஆனால் பாக்ஸ் ரொம்ப அடி வாங்கியிருக்கு, அப்படி நசுங்கி போய் அதுக்குள்ளே வேறு ஏதோ வெள்ளை கலரில் இருந்தது. சரி, அதை எடுத்து பார்க்கலான்னு பார்த்து அட்டையை பிச்சு போட்டு உள்ளேருந்து எடுத்தால் இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் மாதிரி இருந்துச்சு. ஆனால் பிரித்து பார்த்தா அதுவும் கிடையாது, இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் இல்லை, அது பில் பேப்பர். தூக்கி ஓரமாக கடாச்சிட்டு இப்போ இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மேலே எல்லோ கலரில் இருந்தது. எல்லோ கலரா அப்படி இருந்துச்சு. எல்லோ டர்ட்டி ஃபெயிலோவில், அதனால் எல்லோ கலரில் பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. யாராவது எல்லோ கலர் பிடிச்சவங்க இருந்தால் என்ன திட்டாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு. சரின்னு சொல்லிட்டு உள்ளே என்ன இருக்குது, என்ன கலரில் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக ஆர்வமாக பிச்சு கடாசுனா நிறைய டேப் போட்டுருந்தாங்க. அதனால் கண்ணாம்பினா பிச்சு போட்டு உள்ளேருந்து எடுத்து பார்த்தா ரெட் கலரு. இது எனக்கு அதை விட டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா பழசு ரெட் கலர் தான், இதுக்கு எல்லோவே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. டால்ஃபின் மாதிரி இருந்தது, அதனால் அதை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டேன். டால்ஃபினுக்கு மூக்கு மட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. மரங்கொத்தி மூக்கு மாதிரி இருக்குது. மரங்கொத்தி டால்ஃபின் ப்ளஸ் மரங்கொத்தி = மரங்கொத்தி டால்ஃபின். பேர் நல்லா இருக்கா? கீழே வந்து ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்னங்க கொடுத்துருக்காங்கன்னா, நல்ல பேட்டரியாக போடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்பார்க் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உள்ள பேட்டரியும் கொடுக்கல அப்படின்றது கூட சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தான் பேட்டரி வாங்கி போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து பேட்டரி போட்டு செக் பண்ணிடுவோம் எப்படி வந்து ஸ்பார்க் ஆகுதுன்ட்டு. இப்போ அதில் போட்டிருந்த மாதிரி குட் குவாலிட்டி, ஏதாவது புதுசாக வாங்கி ஒரு பேட்டரி வந்து நம்ம அதில் போட்டுட்டு, அது கொஞ்சம் பேட்டரி வந்து உள்ளே போட்டாலும் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது, அதனால் போட்டு அமைக்கின்னு இருக்கேன். போட்டுட்டு நம்ம இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் லைட்டும் இருக்குது. ஸோ இருட்டிலலாம் பற்ற வைக்கிறீங்கன்னா லைட்டும் ஆன் பண்ணிவிட்டு பற்ற வைக்கலாம். அந்த பாருங்கள், ஸ்பார்க் தெரியுதா? நல்லாவே ஸ்பார்க் அடிக்குது. இது வந்து லைட்டு வந்து நம்ம இருட்டில் வச்சு அடுப்பை பற்ற வைக்கிற அளவுக்கு பவராக இருக்குது. ரொம்ப டார்ச் லைட் பவரில் எதிர்பார்க்க முடியாது. வாங்க இப்போ வந்து அடுப்பில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அடுப்பில் டிஸ்க்ளைமர், சின்ன பசங்க யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இப்போ நம்ம பற்ற வைக்கலாம். ஓகே, நல்லாவே பற்றுது வேகமாகவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. வேறு யாராவது பார்த்தா நல்லா இருக்கும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நம்ம KVS சுற்றி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.